இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மொட்டை மாடிங்க. ஏன்பா அது எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்களா? இதில் இருக்க யூனிக்னஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட ரூஃப் வந்து வுட்டால் கட்டப்பட்டது. அதுக்கு மேலே ஷீட் மெட்டலில் போட்டு இந்த ஒரு ரூஃபை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஷீட் மெட்டல் போடுறோமே, அப்போது கால் வச்சா வெயிலுக்கு சூடாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஷீட் மெட்டலுக்கு பேர் வந்து வால்யூம் ஷீட் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானிய மொழியில் ஷானெட்ஸு தோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் அப்படின்றது தான். இந்த கோட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு சூரிய ஒளியை உள்வாங்காமல் அது புறம் தள்ளிடுது. ரெண்டாவது முக்கியமானது இதனோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஏர் கேப் ஸ்ட்ரக்சர். ஏர் கேப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே உங்களுக்கு ப்ளைவுட் இருக்கும். அந்த ப்ளைவுட்டுக்கு மேலே இப்போ இவர் வச்சுட்ருக்காரு பார்த்தீங்களா, ஒரு பீடு மாதிரி வச்சுருக்காரு பாருங்கள். அந்த பீடு ஃபுல்லாக உங்களுக்கு வச்சு அதுக்கு மேலே இந்த ஷீட் மெட்டலில் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த பீடுக்கும் இந்த ஷீட் மெட்டலுக்கும் இடையில ஒரு ஏர் கேப் வருது இல்லைங்களா, அந்த ஏர் கேப் மூலிமா உங்களுக்கு ஹீட்டு வந்து எஸ்கேப் ஆகிடுங்க. சரிப்பா, ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 300 கிலோ பர் மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இது தாங்குங்க.